அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி 3ஆம் பிறை சந்திர தரிசனம். ஆடி மாதத்தில் எல்லா நாட்களுமே விசேஷங்கள் தான். அந்த வகையில் ஆடி அமாவாசைக்கு அடுத்து 3ஆவது நாளான இன்று வந்திருக்கக்கூடிய 3ஆம் பிறையை யார் ஒருத்தங்க நம்ம வணங்கி வழிபடுறோமோ நிச்சயமாக வாழ்க்கையில் வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும். சந்திர தோஷங்கள் நிவர்த்தியாகும். நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தெளிவு, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இன்றைக்கி மாலையில் வானத்தை பார்த்து நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக எப்படி பிறையானது இப்படி வளர்ந்துக்கிட்டே வருதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை வளரும், வாழ்க்கை தரமானது உயரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரப்பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆவது நாள் தான் 3ஆவது பிறை தரிசனமாக நமக்கு வழங்கப்படுது. இந்த நாளில் நம்ம பிறையை பார்த்து யார் ஒருத்தங்க நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக ஞாபக சக்தியானது நமக்கு அதிகரிக்கும். நம்முடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். ஏன்னா சந்திர பகவான் தான் மனோகாரகன். மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், அப்படிப்பட்டவங்க எல்லாருமே 3ஆவது பிறை நாளை நம்ம பார்த்தாலே போதும், நமக்கு நல்ல மனசு சாந்தி கிடைக்கும், மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வைகள் தெளிவாகும். இது மாதிரி நமக்கு இன்றைக்கி சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஆடி மாதத்துடைய 3ஆவது பிறை ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை இந்த நாட்களில் பிறை மாதிரி தரிசனம் நம்ம பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப விசேஷ பலன்கள் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நம்முடைய சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடிய, நமக்கு வேண்டுவது எல்லாம் தரக்கூடிய இந்த 3ஆவது பிறை இந்த தரிசன நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்று மாலை பொழுதில் நம்ம வீட்டில் பூஜையில் தீபங்கள் ஏற்றுவோம் பார்த்திங்களா. ஏற்றி முடித்த கையோட ஒரு 6:30 மணிலேருந்து ஒரு 7:15 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் ஏரியாவில் எப்படி சூரியன் அஸ்தமிக்குதோ அந்த நேரத்தை பொறுத்து கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் வித்தியாசப்படும், அவ்வளோதான். இந்த ஒரு மாலை பொழுதில் நீங்கள் உங்களுடைய வீட்டோட பால்கனி எடுத்துக்கலாம், மொட்டை மாடி, எங்கே உங்களுக்கு அந்த வானம் தெரியுதோ அந்த இடத்துல போய் நீங்கள் நின்றுட்டு மேற்கு திசை நோக்கி நம்ம எப்பயுமே நம்ம சந்திர பகவான்கிட்ட வேண்டுறப்ப நம்ம 2 கையையுமே இப்படி யாசகம் கேட்குற மாதிரி, இறந்து கேட்குற மாதிரி தான் கேட்கணும். ஏன்னா சூரியனையும் சந்திரனையும் நம்ம அப்படி தான் வழிபடணும். அப்போ உங்களுடைய கை, நம்முடைய உள்ளங்கை இருக்குது பார்த்திங்களா, அந்த கையில் பச்சரிசிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். அந்த பொருள், அதாவது வெள்ளி நிற பொருட்கள் எல்லாமே சந்திர பகவானுக்கு உரியது தான். பச்சரிசி மட்டும் ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதோட ₹1 நாணயம் இல்லாட்டி ₹5 நாணயம் எடுத்துக்கோங்க. இதில் உங்கள்கிட்ட வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்குது, வெள்ளி மோதிரங்கள் இருக்கலாம், வெள்ளியில் சின்னதாக கொலுசு, அந்த முத்து இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா வெள்ளியிலான ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. இல்லை தங்கத்தில் இருக்குன்னா தங்க மோதிரம், இப்போ கையில் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு மேற்கு திசை நோக்கி ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக இந்த எளிய மந்திரத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு சக்தி வாய்ந்த மந்திரம், ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக சந்திராய நமக. ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக சந்திராய நமக. இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் 108 முறை சொல்ல முடிஞ்சால் தாராளமாக சொல்லலாம். இல்லாட்டி 3 முறை, 9 முறை, 7 முறை, அப்படி உங்களுக்கு எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ உங்கள் கையில், உள்ளங்கையில் இந்த பச்சரிசி, இந்த நாணயம், வெள்ளி இல்லாட்டி தங்க பொருள் ஏதாச்சும் அப்படி தங்கமோ வெள்ளியோ இல்லாதவங்க ஏதாச்சும் வெள்ளி நிற பூக்கள் இருக்குது பார்த்திங்களா, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, அது மாதிரி ஏதாச்சும் பூக்கள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி காயினும் நமக்கு பச்சரிசி மட்டும் கூட போதும். இதை வச்சுட்டு பிறை நிலவை பார்த்து இந்த மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட மனக்குழப்பங்களும் தீரும், கடன் சுமைகள் குறையும், வருமானங்களை நிச்சயமாக பெருக்கி தரும். ஏன்னா எப்படி பிறையானது இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரும். இந்த தன தானியத்துக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் பஞ்சமே இருக்காதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் எளிமையான இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி மாலையில் சொல்லுங்கள். சப்போஸ் இப்போ உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மழையாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது, எங்களுக்கு வானத்தில் ஒன்றுமே தெரியலை, எங்களுக்கு
பிறையே வரல, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படியும் வானத்துக்குள்ளே தான் அந்த பிறை மறைஞ்சிருக்கும். அந்த வானத்தை பார்த்து நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும், நிச்சயம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. கையில் இருக்கக்கூடிய பச்சரிசியை கையோடு அங்கே உங்கள் வீட்டோட அந்த மொட்டை மாடி பால்கனியில் வைக்கக்கூடிய அந்த காக்கைக்கோ குருவிக்கோ தானம் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம செய்கின்ற இந்த ஒரு அன்னதானம் எப்பயுமே இது மாதிரி விசேஷமான நாட்களில் நம்ம சின்னதான இது மாதிரி தானம் பண்ணுறப்ப அது நல்ல ஒரு உயரிய ஒரு பலன்கள் கண்டிப்பாக நமக்கு தரும். இந்த நாணயத்தை நீங்கள் அப்படியே உங்களோட கேஷ் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறமேட்டு அந்த பூஜை செலவுக்கு, ஏதாவது கோவிலுக்கு உண்டியலுக்கு இல்லை பூக்கள் வாங்குறதுக்கான அந்த செலவுகளில், சுப செலவுகளில் நீங்கள் எடுத்து மாற்றிக்கலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். இப்போ சப்போஸ் நாங்கள் இந்த பதிவு பார்த்துட்ருக்கோம், ஆனால் நாங்கள் ஆஃபீஸில் தான் வேலை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக சந்திரனை மட்டும் மனசில் நினச்சிட்டு கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும், கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் நீங்கள் என்ன வச்சாலுமே பலிதமாகும். ஏன்னா இன்று மாலை நேரத்தில் நம்ம சொல்ல போகின்ற இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளோ அதீத சக்தி இருக்குது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.